அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கு வீடியோவில் பிஸ்னஸ் ரெசிபி ஒன்று தான் நான் சொல்லி தரப்போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா லெமிங்டன். இதை எப்படி செல் பண்ணுற எந்த மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ்ன்னு சொல்லி தான் நான் இன்றைக்கி ஃபுல் டீட்டெயில் காட்டிக்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஓகே, ஸோ அதுக்கு நான் பவுலோனில் 3 எக்ஸ் சேர்த்துக்கொள்கிறேன். எக்ஸ் பார்த்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். அதோடு நான் சுகர் மெட் பண்ணிக்கொள்கிறேன். சுகர் ஆட் பண்ணி அதுக்கு வெனிலா எசன்ஸ் கொஞ்சமாக சால்ட்டும் ஆட் பண்ணி இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். பீட்டர் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 2க்கு வச்சு தான் பீட் பண்ணிக்கிறேன். சுகர் எல்லாம் டிசால்வ் ஆகிற வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். அதோட பவுல் பார்த்தீங்கன்னா ட்ரை ஆகிக்கணும். வெட்னஸ் இருந்துச்சுன்னா கேக் அப்படியே டே ஒன்லேயே ஸ்பாயில் ஆகிவிடும். ஸோ இது மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்த போகிறோம். நான் இதுக்கு நல்லா ரிஃபைன் ஆயில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். எந்த ஸ்மெல்லும் இல்லாத ஆயில் தான் இதுக்கு ஆட் பண்ண வேணும். சன்ஃப்ளவர் ஆயில் அது மாதிரி என்ன செய்கிறேன் மிச்சம் நல்லா. ஸோ இதை ஆட் பண்ணி இதை நல்லா 1 மினிட்டுக்கு மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் நான் இதுக்கு ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதோட லாஸ்ட்டாக வச்ச கிவ் அவே கான்டெஸ்ட்டில் வினர்ஸை எப்படி தேர்ந்தெடுத்தோம் அதே மாதிரி வினர்ஸ் யாருன்றதையும் நான் வீடியோஸில் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதையும் மறக்காமல் பாருங்கள். ஓகே, நான் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்த பிறகு அதுக்கே ஃப்ளவர் அதோட கொஞ்சம் பேக்கிங் பவுடரும் மிக்ஸ் பண்ணி இதை நல்லா விஸ்கால் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். லம்ஸ் எதுவுமே இல்லாமல் இது மாதிரி நல்லா க்ரீமி டெக்ஸ்டராக ஃபார்ம் ஆகும் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோமா. ஓகே, ஸோ நான் இப்போ இதை ட்ரேக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ட்ரே சைஸ் அதோட இன்க்ரீடியன்ட்ஸ் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்திக்கிறேன். உங்களுக்கு அதை பார்த்து செஞ்சு கொள்ளணும். ட்ரேக்கு பார்த்தீங்கன்னா ஆயில் அப்ளை பண்ணி அதுக்கு மேலே பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு அதுக்கும் மேலே ஆயில் அப்ளை பண்ணி தான் நான் பெட்டர் ஊற்றிக்கிறேன். அப்போ தான் கேக் வந்து ஈஸியாக ரிமூவ் ஆகி வரும். ஸோ இதை வந்து 180 டிகிரி செல்சியஸில் 25 மினிட்ஸுக்கு பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். இது பேக்காக வீக்கான்னு பார்க்குறதுக்கு உங்களுக்கு நடுவில் ப்ரெட் பண்ணியும் பார்த்துக்கொள்ளணும். ஸோ இது மாதிரி நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் ட்ரேக்கு பெட்டரை ஊற்றினீங்கன்னா இது மாதிரி பர்ஃபெக்டாக ரிமூவ் ஆகி வரும். ஸோ நான் இது வந்து லார்ஜ் சைஸ் லெமிங்டன் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். அது சுற்றி நான் இதை இந்த மாதிரி பிக் பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு ஸ்மால் பீசஸ் வேணும்னா உங்களுக்கு இன்னும் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். ஸோ இதை மாதிரி எட்ஜஸ் எல்லாம் ஓரமாக்கிட்டு நான் இதை பர்ஃபெக்டாக பாக்ஸ் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இந்த கேக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேக் சேல் பண்ணுறதுக்கும் கூட ஈஸியாக இருக்கும். அதோட பேசிக் ஸ்பாஞ்ச் கேக் மெத்தடில் தான் நான் இன்றைக்கி செஞ்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஃப்ரோஸ்டிங்க்கும் பர்ஃபெக்ட் ஆகிக்கும், வித்தின் க்ரீமோட பர்ஃபெக்ட் காம்பினேஷன் ஆகிக்கும். உங்களுக்கு அதேமாதிரி ட்ரை பண்ணி பார்த்துக்கொள்ளணும். சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக வந்துக்குது, நல்ல வெட்னஸோட பர்ஃபெக்ட் ஆகிக்குது. வேறு சுகர் சிரப் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. அதோட ஜஸ்ட் கேஜி கணக்கில் உங்களுக்கு சேல் பண்ணுறதுக்கும் பர்ஃபெக்ட் ஆகிக்கும். இது வந்து நான் இன்றைக்கி செஞ்சுக்கிறது 1/2 kg அமௌண்ட்டில் தான். ஸோ உங்களுக்கும் இதை ட்ரை பண்ணி பார்த்துக்கொள்ளணும். ஓகே, ஸோ லெமிங்டனுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் முடிஞ்சிட்டுது. ஸோ நான் இப்போ சாக்லேட் சிரப் எப்படி செய்கிறான்னு காட்டுறேன். அதுக்கு வந்து பேனில் பவுடர் சுகர் எடுத்துக்கோங்க. அதுக்கே கொஞ்சம் கோகோ பவுடர் ஆல்சோ வாட்டர் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. வெனிலா எசன்ஸும் உங்களுக்கு ஆட் பண்ணலும் 90 ஆட் பண்ணலாம், அது ஆப்ஷனல் தான். ஸோ இது வந்து நான் மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் பாயிலாக வரும் வரைக்கும் நான் இதை வச்சுக்கிறேன். பாயிலாக ஸ்டார்ட் பண்ணின பிறகு லோ ஃப்ளேமில் வச்சு உங்களுக்கு குக் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கொண்டு ஏறிங்க. லம்ஸ் எதுவுமே ஃபோம் ஆகாத மாதிரிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இதுக்கு நார்மல் கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்கொள்ளணும். அப்படி இல்லைன்னா டார்க் கோகோ பவுடர்னு கூட ஆட் பண்ணணும். ஸோ நான் இன்றைக்கி டார்க் கோகோ பவுடர் தான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதை மாதிரி நல்லா திக்காய் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு ஸோ கொஞ்சமாக திக்காய் வரைக்கிட்டு ஃப்ளேம்லேருந்து இறக்கிக்கோங்க. இது அப்படியே நான் கொஞ்சம் கூலார விட்டுறேன். பவுலாண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அப்போ தான் லெமிங்டனுக்கு கோட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது மாதிரி பவுலாண்டில் ஊற்றி நல்லா கொஞ்சம் கூலார விடுங்க. ஆல்சோ இதுக்கு ஃபைனல் ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா டெசிகேட்டட் கோகோனட் அதையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. டெசிகேட்டட் கோகோனட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மெத்தட்னா நான் இன்றைக்கி வீடியோவில் காட்டல. ஸோ இது வந்து உங்களுக்கு கோகோனட்டை வந்து ஷெல்லேருந்து ரிமூவ் பண்ணி அதில் இருக்கிற பிளாக் ஸ்கின்னை வந்து உங்களுக்கு ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு அதை நீங்கள் கிரைண்டரில் நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் அதை கொஞ்சம் பேனில் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. கலர் மாறாமல்
கொஞ்சம் சூடாகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கொண்டு உங்களுக்கு டெசிகேட்டட் கோகோனட் ரெடி ஆகிடும். ஸோ அதோடு நான் வீடியோவில் காட்டுற மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பையுமே ஃபாலோ பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து சர்வ் பண்ணுறதுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சர்வ் பண்ணேன் உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஆகிக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி என் சேனலில் வந்து கிவ்அவே கண்டெஸ்ட் நடந்து கொண்டிருக்குது. 10K ரீச் ஆகிறதுக்கான கிவ்அவே கண்டெஸ்ட். அதோடு அதில் நாங்கள் 10 வின்னர்ஸையும் சூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் 3 வின்னர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் கிச்சன் செட் ஐட்டம்ஸ் கொடுப்போம். செகண்ட் 3 வின்னர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கேஷ் ப்ரைஸ் கொடுப்போம். ஆல்சோ தேர்ட் 4 வின்னர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃபுட் ஹேம்பர்ஸ் கொடுப்போம். ஸோ நாங்கள் இதை 10K ரீச் ஆகணுன்னு தான் நாங்கள் இதுக்கான வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் சான்ஸ் ஆகிக்கும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஸோ நான் போடுற வீடியோஸை வந்து லைக் பண்ணுங்கள். நீங்கள் என் வீடியோஸ் என்னவெல்லாம் பார்க்குறீங்களோ அதனோட நேமை டெக் பண்ணிக்கோங்க. ஆல்சோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சேம் மெத்தடை செய்ய சொல்லுங்கள். நீங்களும் வினர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ சான்ஸை மிஸ் பண்ண வேணாம். ஓகே, ஸோ இதை மாதிரி பார்த்தீங்கன்னா நான் லெவிங்டன்ஸை வந்து இது லார்ஜ் சைஸில் செஞ்சு எடுத்துக்கிறேன். ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஆல்சோ நான் இன்றைக்கி லாஸ்ட் கேக்ஸ் க்யூப்ஸை வச்சு தரேன். நான் இன்றைக்கி மெத்தடை செஞ்சு காட்டிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் என்ன சரி டவுட் இருந்தால் கட்டாயம் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதே மாதிரி உங்களோட ஃபேவரட் ஃபுட் என்னன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுவேன். ஓகே, பாய் பாய்.